ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என் டயட் ஆரம்பிச்சு 6 வீக்ஸ் முடிவடைஞ்சிருச்சு. அதாவது இன்னைக்கு நான் 43rd டேல இருக்கிறேன். இந்த 43 டேஸ்ல என்னோட வெயிட்டோட அப்சர்வேஷன் என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். நான் இந்த டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 86.5 இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த டயட் ஆரம்பிச்சு 1 வீக் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து ஒரு 4 kgs கம்மியாக 82.5ல வந்துருந்துச்சு. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் முதல்ல கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் கேட்டகரிக்கு போனேன். அந்த டைமில் தான் என்னோட வெயிட் வந்து செகண்ட் வீக்கில் எவ்வளவு இருக்குது அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம்ஸ் தான் எனக்கு அதிலேருந்து கம்மியாச்சு. ஸோ இதுதான் கிராஜுவலாக கம்மியாகிற முறை. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 500 கிராம்ஸ் கம்மியாச்சு. அப்போ 81.5 வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 500 கிராம்ஸ் கம்மியாகி நான் வந்து 80.95, அதாவது கிட்டத்தட்ட 81 kgsல வந்தேன். கிட்டத்தட்ட 1 மந்த்ல 6 kgs கம்மி ஆயிட்டேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 6 kgs கம்மியானதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த 5th வீக்கில் என்னோட வெயிட் 80.5ல இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அந்த வீடியோ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் உங்கள்கிட்ட காட்ட முடியல. இது வந்து என்னோட 6th வீக்கோட அப்சர்வேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 kgs, அதாவது 79.05 இருக்கு. ஓகே, 80 வச்சுக்கலாம். ஸோ திருப்பி எனக்கு வந்து ஒரு 500 கிராம்ஸ் கம்மி ஆகுது. ஸோ இப்போ வெயிட் லாஸ் கேட்டகரியில் நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு 500 கிராம்ஸ் வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே இருக்குது. இது வந்து என்னோட டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த வெயிட் லாஸ் நான் அச்சீவ் பண்ணுறேன். உங்களுக்கு என் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என் ஃபுட் எல்லாமே ஷார்ட்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோஸ்லேயும் என்னோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை, டேக் கேர்.